இந்த நம்ம ஆஸ்ட்ரல் பெட்ஸ் ரூமாங்களோட பார்ட் 45 தமிழ் எக்ஸ்பிளைன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் பேசிட்டால் வீடியோக்குள்ளே போயிடலாம். நேச்சர்னாலே ரெண்டு விஷயங்களில் டேஞ்சரஸான ஒரு விஷயம் ஒழிஞ்சிட்ருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் நார்மலாக வைப்ரண்ட் கலர் போட்டு ஆனால் ரொம்ப பீப்புள்ஸ் கூட ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவங்கள தான் ஃபர்ஸ்ட் டைப்பில் நம்ம வச்சுப்போம். செகண்ட் டைப்பில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளுங்களாக இருந்தாலும் சரி, ரொம்பவுமே சைலண்ட்டாக இருப்பாங்க, என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளெண்ட் ஆகி இருப்பாங்க. இவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸாக எப்பயுமே எல்லார் கண்ணுக்கும் தெரிவாங்க. ஆனால் இந்த டைனி ஸ்கெலட்டன் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது, இது ரெண்டுத்துலேயுமே கிடையாது. இது பார்க்க அப்படியே பியூராக டார்க்னஸ் மாதிரி இருக்குது. இது ரொம்பவுமே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கெல்லியை பற்றி பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இவங்களுமே பார்த்துருக்காங்க, யார் நம்ம ஷேர்லேயே பார்த்துருக்காங்க. இது ப்ரொடெக்டிவ் ட்ரெஷர், இது ரொம்பவே நல்லாயிருக்கு, இதை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஹீல் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்கெல்லி அப்படியே கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த இம்பீரியல் ஸ்கைஸாக அந்த டீம் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்களில் இருக்க அந்த 2 வைஸ் கேப்டன்ஸ் பார்த்திங்கன்னா, நாங்கள் எங்களோட தோழி ஒத்துக்கிறோம், கொஞ்சமாச்சு கருணை காட்டு, விடு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டு வரானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தோற்றுக்கிறத ஒத்துக்கிட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய அரகன்ஸ் வச்சு ரொம்ப திமுறாக சுற்றிட்டு இருந்தீங்களே, அது எங்கே போச்சு? நீங்கள் சாம்பியனாக இருக்கிறத விட்டு கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டா பார்த்திங்கன்னா கேட்குறான். இவன் ரொம்பவுமே க்ரேஸியாக இருக்கான், ஆக்சுவலாக இவன் கிட்டத்தட்ட 3 கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டாடிஸ் கைஸ் கண்டிப்பாக இதெல்லாம் விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் இவனுங்களாம் எங்களுக்கு இந்த சாம்பியன்ஷிப்லாம் தேவையில்ல, விடுங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம ஹீரோவே பார்த்திங்கன்னா கத்தியை எடுக்க சொல்கிறான். அதனால் நம்ம ஸ்கெல்லி எடுத்துடுறான். அப்போ நீங்கள் பேசும்போது ரொம்பவுமே கன்விக்ஷனோட பேசுகிறீங்க, எப்படி இருக்குன்னா நான் உங்களுக்கு கீழே இருக்க மாதிரிலாம் இருக்குது, எல்லாருக்கும் மேலே நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப நக்கலாக பார்த்திங்கன்னா பேசுகிறான். இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த 2 பேர் இருக்கானுங்களே, அவனுங்க ஃபைட் பண்ணுறதுக்கு எழும்போது டக்குன்னு அடுத்த செகண்டே அவனுங்க 2 பேரோட கையுமே கீழே வந்துடுது. ஏன்னா நம்ம ஸ்கெல்லி வேலையை காமிச்சிருப்பான். உடனே அந்த இம்பீரியல் ஸ்கைஸ் இருக்கானுங்களே, அவனுங்களோட மொத்த பேண்ட் குரூப்பே பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கிடுது. இவனை கண்டிப்பாக கொன்னே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சூப்பிங், நீ ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறியா, நாங்கள் கண்டிப்பாக உன்னோட டெத்தை விட்னஸ் பண்ணிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த ஃபைட்டு ரொம்ப இன்டென்ஸாக மாறும் போது ஒரு ஆள் உள்ளே இறங்குறான். அவன் தான் சோல்ஜர் கிங். கிட்டத்தட்ட ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அந்த இம்பீரியல் ஸ்கைஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். அதுவும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபேமிலிஸ்லாம் ஒன்று சேர்றானுங்க. நம்ம ஹீரோ நல்ல வேலை அவங்க அம்மா சேஃபாக ஜோனாவோட விட்டு போயிருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு சுத்தமாக தெரியாது. அவங்க ரொம்பவே ஜாலியாக பார்த்திங்கன்னா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டேங்க் ஃபேமிலிலாம் அவனும் கூட சேர்ந்துருவாங்க இம்பீரியல் ஸ்கைஸ் கூட. அந்த டீம் கூட சேர்ந்துட்டு ஏரியல்னு ஒரு ஆர்மி வச்சுருப்பாங்க. அந்த ஆர்மியையும் உள்ளே எடுத்துகிட்டு வரவானுங்க. அதெல்லாம் எலைட் ஆர்மி, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதை தோக்கடிக்கிறது. இது வரைக்கும் யாராலையுமே டேங்க் ஃபேமிலியோட எலைட் ஆர்மியை தோக்கடிக்கவே முடியல. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா ஃபேமிலிஸும் சேர்ந்தோடனே இவனுங்க பெரிய ராஜ பரம்பரை மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணானுங்க இந்த இம்பீரியல் ஸ்கைஸில் இருக்கவனுங்கலாம். கண்டிப்பாக அவனை நாங்கள் கொண்டுருவோம். ஆக்சுவலாக இம்பீரியல் ஸ்கைஸில் ஸ்டாரி ஸ்கைஸ், நான் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த டேங்க் ஃபேமிலியுமே பார்த்திங்கன்னா உள்ளே இறங்குறானுங்க. ஆனால் நம்ம ஹீரோட ஆப்போனன்ஸ் பார்த்திங்கன்னா பீஸ்ட் கிங் இருக்காங்க இல்லையா, அந்த லெவலில் இருக்க க்ரைசிஸையே நிறைய வாட்டி கொண்டாளுங்க. அதனால் இந்த ஃபைட் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஃபேமிலிஸ், அந்த 4 மேஜர் ஃபேமிலிஸுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாரிஸ் கேஸ் பக்கம் தான் பார்த்திங்கன்னா நிற்கிறாங்க. அப்போ நின்றுட்டு இருக்கும்போது இப்போதைக்கு நம்ம கரெக்டான டிசிஷன் எடுத்தாகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஃபேமிலியோட ஒரு பையன் பார்த்திங்கன்னா அப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கத்துறான். அப்போ அவங்க அப்பா திரும்பி பார்க்கும்போது, ஸ்கை ஏதாச்சும் இங்கே தப்பாக இருக்க மாதிரி தெரியுதா, நம்ம ஸ்டாரிஸ் கேஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஏன்னா இல்லைனா நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. இந்த நடுவில் இருக்கார் இல்லையா ப்ளூ கலர், அவர் தான். அப்போ அவங்க பையன் சொல்கிறாரு, ஃபாதர் நீங்கள் உங்களோட டிசிஷனை திருப்பியும் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்லும் போது, நீ என்னப்பா சொல்ல வர அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், எப்படி இருந்தாலும் இந்த ஸ்டாரிஸ் கைஸ் நம்மளை உயிரோட விட மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் நம்ம இருக்கிறது வேஸ்ட்டு தான், அதுக்கே நம்ம அவன் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. உடனே அவருமே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு அப்போ அவங்க பையன் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆள் கிடையாது சூப்பிங், அவனால் ஸ்டாரிஸ் கைஸோட டிக்டேட்டர்ஷிப், அதாவது அந்த ஒரே ஒரு ஆள் ஆள்றாங்க இல்லையா,
அந்த விஷயத்தையே வந்து தூக்கி போட முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்லும் போது அவர் வந்து ஸ்டாரிஸ் கைஸை ஓவர் த்ரோ பண்ண முடியுமா, அப்போ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் அவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. ஆக்சுவலாக இவங்க குயின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ அப்போ அவர் அப்படியே வந்து நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி போயிட்டாரு. அங்கே இருக்க மீதி 3 ஃபேமிலிஸ் வந்து குயின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஏன் இங்கே இன்னும் வரல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. குயின் டுஹாங், நீ வந்து உன்னோட மூளையை வந்து எங்கேயாச்சும் விட்டியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. ஸோ தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணுறியா அப்படின்னு வந்துட்டு அப்போ அவங்களாம் வந்துட்டு கண்டிப்பாக உன்னை வந்து உயிரோட நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த ஏரியல் ஆர்மி இருக்குல்லையா, அந்த டேங்க் ஃபேமிலியோட ஏரியல் ஆர்மி, அவனுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. லிட்டரலாக மொத்த ஆரோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கையில் வந்து இறங்குது. கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க, என்னோட டைட்டில் ரேஜிங் காட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவரோட ஃபுல் பவரை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த மொத்த ஆரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுது. பக்கத்தில் இருக்கவனுங்க எல்லாம் வாங்கி விழுந்துடுறானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் அவர். ஸோ எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா ரேஜிங் காடுன்ற டைட்டில் வந்து ஒரு ரொம்ப நாளாக சைலண்ட்டாகவே வச்சுருந்தாரு, அதனால் வீக் ஆகிட்டாரு போல நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இவர் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகிருக்காரு. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்க கூட விளாடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சீனியர் ரேஜிங் காட், நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஆளுங்கள்லாம் சண்டை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்மளோட ஆர்மியை வந்து உள்ளே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். யார் நம்ம ஆர்மின்னு பார்த்தீங்கன்னா ஜவு ஃபேமிலி. நம்ம ஹீரோ வந்து அட்டாக்லாம் சொல்லி கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாளையா. ஸோ அவங்களும் வராங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஷர்டன் அந்த ஃபேமிலி, அதான் கேங் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இறங்குறாங்க. லிட்டரலாக எனக்கு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இவங்களால் வந்துட்டு நம்ம ஏரியல் ஆர்மி எதிர்த்து சண்டை போட முடியுதுன்னு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டிஃபென்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறானுங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சூப்பிங்கோட ஆர்மியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ இந்த இடத்துல பயங்கர இன்டென்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் வந்து போயிட்டுருக்கும். ஏன்னா இவங்களோட டிஃபென்ஸ் ஷீல்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனாலுமே வந்துட்டு இவங்களால டாமினேட்டே பண்ண முடியல. எப்படி வந்து இந்த மாதிரிலாம் அவங்களால பண்ண முடிஞ்சுச்சு, முதல்லையே வந்து ஏரியல் ஆர்மியோட இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா, அதுவும் இல்லாமல் எனிமீஸ் வந்து ரொம்பவுமே டிராஸ்டிக்கலாக ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம கேங் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சோல்ஜர் கிங்னு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, பவர்ஃபுல்லான ஆள்னு சொல்லுவேனே. ஸோ அவன் வந்து ஹண்டர் கூட கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாள். அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாரிஸ் கைஸ்ன்ற ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலாக இது ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அடுத்த செகண்டே அங்கே வந்து ஒரு பெரிய அட்டாக் வந்து லான்ச் ஆகுது. லிட்ரலாக யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த 4 ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு 10,000 பவுண்ட் ஸ்பேஸ் அட்டாமிக் கேனன் ஹண்டர் அப்படின்ற ஒரு கேனன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அந்த கேனனோட பேர் ஹண்டர். கிட்டத்தட்ட அது ஒரு 1000 நியூக்ளியர் பாம்புக்கு சமமாக. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை வந்து அவனுங்க ஸ்கையில் வந்து லான்ச் பண்ணுறானுங்க. ஸோ இது எல்லாமே வருது. ஸோ சீக்கிரமாக நம்ம எல்லாருமே சாவ போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த 4 ஃபேமிலி, அதாவது இந்த ஸ்டாரிஸ் கைஸ் கூட இருப்பானுங்க இல்லையா, அவனுக்கு வந்துட்டு நம்ம கரெக்டான டிசிஷன் தான் எடுத்தோம், நல்லவேளை அந்த முட்டாள் மாதிரி அங்கே போய் சாவ போல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனுங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போதே பர்கேட்டரி டிராகன் இருக்கு இல்லையா, அது நடுவில் வந்து பெரிய ஷீல்டு ஒன்று வந்து கிரியேட் பண்ணும். நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்த அட்டாக் தான் போல இது. கிரேட் 9ஓட டிவைன் ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுது. இதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஷீல்டே வந்து போடுது. அதனால் எந்த அட்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரல. ஸோ அதுவும் இல்லாமல் உள்ளே இருக்கவங்களால வெளிலையுமே வந்து போக முடியாது. ஸோ சீக்கிரமாக எல்லாருமே வந்து உங்களோட பேட்டில் பெட்டை வந்து சமன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் வந்து கொடுக்குறான் அந்த சோல்ஜர் கிங்கு. அங்கே இருக்க ஆயிரக்கணக்கான பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெட்ஸ் வந்து சமன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல லிட்டரலாக எல்லா டைட்டில் லெவலில் கிரேட் 9 இருக்க எல்லா ஸ்டார் பெட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சமன் பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக ஹாரிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன் வந்து இருக்குது. ஸோ இது ரொம்பவே டெரிஃபைங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்கெல்லி, நம்ம வந்து சீக்கிரமாக அட்வான்ஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்குறான். ஸோ செலக்ட் ஸ்கில் ஆஸ்ட்ரல் ரீஇன்கார்னேஷன் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். ஸோ ஆக்சுவலாக அது ஒரு ஃபியூஷன் ஸ்கில் மாதிரி. ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளோட ஹீரோட அப்பியரன்ஸ் வந்து காட்டுறாங்க. அதாவது இந்த அப்பியரன்ஸ் ஃபியூஸ் பண்ண அப்பியரன்ஸு. ஸோ பீஸ்ட் பொசஷன்ன்ற ஏஜென்ட் ஸ்கில் வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ லிட்டரலாக நம்ம ஹீரோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிடான். ஸோ நான் வந்து உங்களுக்கு சூடோ லெஜெண்டரி டயருக்கும் உண்மையான லெஜெண்டரி டயருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே லெஜெண்டரி டயரில் இருக்கவங்களுக்கும் புதுசாக ஏதோ ஆக்ஷன் பண்ணிட்டு வரவங்களுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை காட்டுன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் அவன் கையில் இருக்க அந்த பிளேட், ஸோ லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய பிளேடு, அது வந்து ஈஸியாக மொத்த லெவல் 9 மான்ஸ்டர்ஸுமே வந்து கொல்ல ஆரம்பிச்சிடுது. இருக்க எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்லாஷில் வந்து கொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ மொத்தமாக எல்லா பீஸ்ட்டுமே வந்து சேர்ந்து வருது. ஆனால் யாராலுமே வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பீஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா
அவனோட சிங்கிள் அண்ட் ஒரே டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக அந்த பேட்டில் மாஸ்டர்ஸ் இருக்கானுங்களே அவனுங்கள போய் கொல்றது. அவனுங்கள கொன்னாலே வந்து அந்த இது வந்து போயிடும், கான்ட்ராக்ட் வந்து போயிடும். ஸோ அதனால அவனால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஸ்லாம் வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் ரிமூவ் பண்ணி வைல்டாக மாற்ற முடியும். அதாவது அவனுங்களுக்கு எதிர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட வைக்க முடியும். ஸோ இந்த ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா அவன் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால அங்கே இருக்க எல்லா பெட்டுமே வந்துட்டு அவங்களோட மாஸ்டருக்கு எதிர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியுது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிறேன். இந்த எபிசோடு வந்து எந்த அளவுக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்குன்றது எனக்கு வந்து தெரியல. ஸோ அதை வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை படித்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் லைக் பண்ண பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிவிட்டு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ உடனே வந்து ஃப்ரண்ட் லைனில் இருக்கவங்களாம் வந்து இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷீல்டெலாம் போடுறாங்க. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா பேட்டில் டைமர்ஸ் எல்லாருமே வந்து இறந்து போயிட்டானுங்க. எல்லா பெட்டுமே அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே நடக்குது. அப்போன்னு பார்த்து கரெக்டாக அந்த குயின் ஃபேமிலியில் அவங்க அப்பாவுமே வந்துட்டு தம்பி நல்ல வேலை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையனை பார்த்து சொல்கிறாங்க. அடுத்த பீஸ்ட் பெட் வந்து நம்ம இவங்களை அட்டாக் பண்ண வரும்போதே நம்ம இது இருக்குல்ல ட்ராகன், அது வந்து நசுக்கியே கொண்டுது. அடுத்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துகிட்டு வரானுங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெட்டாக. அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லிட்டலாக அங்கே இருக்க கார்ப்ஸ், அதாவது டெட் பாடிஸ் இருக்கு இல்லையா, அந்த டெட் பாடிஸ்லாம் அப்சர்வ் பண்ணி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக பெருசாக வந்து மாறும். ஸோ அதுதான் அதோட வேலையே. ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுவுமே வந்துட்டு மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணி ரொம்ப ரொம்ப பெருசாகுது. லிட்டராக நம்ம பர்கேட்டரி ட்ராகன் பீஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி குட்டியாக தெரியுது. ஸோ அப்போ வந்து எல்லாருமே காலி நினச்சிட்டு இருக்கும்போது சப்ஜிகேட்டுன்ற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம 3 வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பயங்கரமாக இன்ஜூர் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஹீல் பண்ணி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வராங்க. சோல்ஜர் கிங் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பெட் தான். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்மளால் இங்கேருந்து தப்பிக்க முடியாது. சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போனால் தான் வந்துட்டு சீக்கிரமாக நம்ம ஒரு ரிவெஞ்சை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் நம்ம வந்து ரிவெஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி. ஆனால் வந்து நம்ம ஹீரோ அதுக்கான டைம் வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். அடுத்த செகண்டே அந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பக்கத்தில் வந்து விழுது. செம்ம இன்ஜுரி, அதாவது கிட்டத்தட்ட செத்தே போயிடுச்சு அந்த பெட்டு. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறானுங்க. இப்போ அப்படியே வந்து நம்மளுக்கு டோட்டலாக புதுசாக ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. அதாவது அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இப்போ காமிச்சாங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஸ்டாரி ஸ்கைஸோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் ப்ளூ ஸ்டாரோட லோயர் ஆர்பிட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து சான்சலருன்ற ஒருத்தர் வந்து இருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொத்த ஸ்டாரி ஸ்கைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் அவர் தான். அதாவது எப்படி சொல்கிறது, பேட்ரியாருக்கே அவர் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க, யார் வந்து இப்படி பண்ணிடுவா, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நம்ம அந்த சோல்ஜர் கிங் வந்து அமைச்சிருக்கோம், இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு ஒழுங்காக இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் சரி வீடியோ வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. அங்கே எல்லா பீஸ்ட்டுமே சேர்த்து கிடக்கு. பீஸ்ட்டுக்கு மேலே ஒருத்தர் மட்டும் உட்காந்துருக்கிறான். அப்படி யார் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்க்குறானுங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பர்சனோட பேர் சூப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க வைஸ் சான்சலர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, இந்த பையன் இவன் ரொம்பவுமே சின்ன பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பிங் 18 வயசு தான் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த வயசுலாம் வந்து சுப்ரீம் டயர் வந்து ரீச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கண்டிப்பாக இங்கே நின்று ஒன்றுமே வந்து பண்ண முடியாது, நம்ம சீக்கிரமாக வந்து அந்த இடத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த அந்த குரூப்பில் இருக்க ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, சான்சலர் அந்த சோல்ஜர் கிங் நம்ம அமுச்சு வச்சோம் இல்லையா, அவர் வந்து இப்போ சூப்பிங்கோட கையில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த மூவ் வந்து என்ன பண்ணுறது, நம்ம வேறு ஏதாவது ஃபோர்ஸஸ் வந்து கேதர் பண்ணுமா, இல்லை அவங்ககிட்ட போய் வந்து மன்னிப்பு கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, மன்னிப்பா, இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது, நம்ம கீழே இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம சூப்பிங் இருக்க இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ டீச்சர் இந்த இடத்துல எந்த சௌகரியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேங் வந்து சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு புதுசாக வந்து கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள வந்து வெல்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பிங் வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ அவங்களோட ஸ்பேஸ்ஷிப் வந்து கீழே இறங்கு. உடனே அந்த ஸ்டாரி ஸ்கைஸோட மெம்பர்லாம் சான்சலர் நீங்கள் இங்கே வந்துட்டிங்களா, எங்களை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு மாதிரி கத்திட்டு இருக்கும்போது யாரும் அவங்களை பேசுறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததுன்னு ஜாவோ அந்த குயின் ஃபேமிலிஸ் அந்த பேட்டையருக்கு வந்து அவங்களோட வாயை வந்து சீல் பண்ணிடுறானுங்க. இது ரொம்பவுமே ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் கத்துறானுங்க. ஸோ யங் மேன் நீங்கள் அவனை வந்து மன்னிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பயுமே ஒரு மாதிரி திமிரா வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன், ஸோ நான் வந்து அதை மதிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது, நீ ரொம்பவுமே அரகண்ட்டாக வந்து பேசுகிற, ஸோ பெரிய டஃப்பான லெஜெண்ட் நினைப்பா, ஸோ எங்களோட சான்சலருக்கு வந்து மரியாதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படியா, நான் வேணால் ஒரு பெட் கட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ என்னடா பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும்போது, உங்களுக்கு வந்து 3 செகண்டுக்கு வந்து என்னோட அட்டாக் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா பீப்புள்ஸுமே வந்து நான் ஹீல் பண்ணி அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா என்னை வந்து உங்களோட மாஸ்டராக வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இதை கேட்டு அங்கே இருக்க அந்த மொட்டை சோல்ஜர் கிங் இருக்கா இல்லையா, அவன் வந்து மாஸ்டர் வேணாம், இதை வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க, இதுக்கெல்லாம் வந்து ஒத்துக்காதீங்க, வேணாம், அவன் வந்து லெஜெண்ட் டயர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஆனால் அவனோட வாயை வந்து சீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ்.
ஸோ இந்த வீடியோ வந்து எந்தளவுக்கு கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்களோட பாசத்தை வந்து அந்த லைக் பட்டனில் வந்து காட்டுங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இந்த 43வது பாட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக போயிட்டு இருந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் மாறும். ஸோ அதனால தான் வெயிட் பண்ணி பாருங்கன்றது 10 வாட்டி நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணாமல் சார் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.